தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. வரும் மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஒருவரது ராசிக்கு ராகுவும் கேதுவும் இணைந்து நன்மைகளை தராது. ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமாகவே நன்மை தீமைகளை தருவார்கள். ஒருவரது ராசியில் ராகுவும் கேதுவும் 18 மாதங்கள் இருந்து பலன்களை தருவார்கள். நவகிரகங்களில் முதல் 2 இடத்தில் இருப்பவர்கள் ராகுவும் கேதுவும் தான். அதனாலேயே அவர்களது பெயர்ச்சி மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் நிலவுகிறது. ராகுவுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு, ஆட்சி மண்டலம் எதுவும் கிடையாது. இவர்களுக்கென்று தனி தோற்றமும் கிடையாது. இவர்களது பெயர்ச்சியால் நன்மை அடைய போகும் ராசிகளில் ராகுவினால் நன்மை அடைய போகும் ராசிகளை பற்றி காண்போம். ராகுவானது 6, 3, 11 அமையும் பொழுது அதிர்ஷ்டமான யோகங்களை அள்ளித்தருவார். அவ்வாறு ராகுவினால் நன்மை அடைய போகும் ராசிகளில் முதலாவதான ராசி மகர ராசி. மகர ராசிக்கு இதுநாள் வரை 7ல் இருந்த ராகு இனி 6ல் மாற்றமடைய போகிறார். எதிர்ப்புகள் அனைத்தும் மாறும் காலமாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இதுநாள் வரை கடன் பிரச்சனைகளில் அவதிப்பட்டு வந்த அனைவருக்கும் கடன்கள் அனைத்தும் தீரும். இதுவரை அடமானமாக இருந்த சொத்துகள், நகைகள் அனைத்தையும் மீட்கும் நிலை உண்டாகும். அதனால் உங்களது மனம் மகிழ்ச்சி அடையும். வெளிநாடு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக உள்ளது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலைவாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அரசு வேலையை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் காலமாக இருக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ராகுவினால் தீராத நோய்கள் தீரும். கடன்கள் அடையும். மகிழ்ச்சி ஓங்கும். புது முயற்சிகள் அனைத்துமே கைகூடும். பணவரவினால் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகரித்து அந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். சேமிப்பும் உயரும். மேலும் கல்வியை பொறுத்தவரை உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். எதிர்கால நோக்கம் கருதியே உங்களது படிப்பு செல்லும். பெண்களை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கான காலமாக இருக்கப் போகிறது. வீட்டில் உங்களது கை ஓங்கியே இருக்கும். நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படும் விதமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமையும். மேலும் ராகுவினால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவால் யோகமும் செல்வாக்கும் சொத்தும் சுகத்தையும் அனுபவிக்கப் போகும் யோகத்தை அடையப் போகிறீர்கள். நன்றி. இரண்டாவதாக ராகுவினால் அதிர்ஷ்டமடைய போகும் ராசி மேஷ ராசி. 3ஆம் இடத்திற்கு ராகு பெயர்ச்சி அடைகிறார். இது மிக சிறப்பான இடமாக கருதப்படுகிறது. ராகுவின் பெயர்ச்சினால் உங்களது தைரியம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். எந்த ஒரு பிரச்சனையும் இனி நீங்கள் துணிவாக எதிர்கொள்வீர்கள். புதிதாய் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். இதனால் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அனைத்துமே சிறப்பாக இருக்கும். தொட்டது எல்லாம் பொன்னாக மாறும் காலமாக இது உங்களுக்கு இருக்கும். உங்களை இதுநாள் வரை ஒதுக்கி இருந்தவர்கள் தேடி வந்து உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். வேலை விஷயமாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி வரும். அவை அனைத்தும் லாபத்தையே தரும். புதிய பதவி, கௌரவம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு இனி வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அரசு வேலையை தேடுபவர்களுக்கு இனி வரும் காலங்களில் அதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். வெளிநாட்டு வழியில் வேலையும் பணவரவும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும் காலமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கிறது. கடந்த 1.5 வருடங்களாக வரன் தேடியும் அமையாதவர்களுக்கு இனி திருமணம் சிறப்பாக நடக்கும். திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் ராகுவால் நன்மையை அடையப் போகிறீர்கள். தைரியத்துடனும் புது தென்புடனும் இருப்பீர்கள். செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். பார்க்கும் வேளையில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும். அந்த கனவு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நிறைவேறும். பெண்களை பொறுத்தவரை வீட்டில் உங்களது கை உயரும். நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். இது நாள் வரை இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீரும். பொன் பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் ராகுவினால் உங்களுக்கு உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் நிலையும் உண்டாகும். அதனால் உங்களது மனம் மகிழ்ச்சி அடையும். புத்திரபாக்கியமின்றி அவஸ்திப்பட்ட பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் கிட்டும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாவதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிலவும். மொத்தத்தில் மேஷராசி அன்பர்கள் ராகுவால் யோகத்தை அடைவது உறுதி. நன்றி. கடைசியாக ராகுவினால் நன்மை அடைய போகும் ராசி சிம்ம ராசி. ராகு 11ஆம் இடத்தில் வருவது லாபத்தை குறிப்பதாகும். இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவினால் அதிக நன்மை அடைய போகும் முதல் ராசியாக சிம்ம ராசி அமைகிறது. இந்த காலகட்டமானது ராகுவினால் எதிர்பாராத யோகத்தையும் திடீர் பணவரையுமே தரப்போகிறது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது.
இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கும். பணம் பல வழியிலிருந்து உங்களை தேடி வரும். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகும். இந்த காலகட்டத்தில் ராகுவால் உயர்வான நிலையை உருவாகும். பலவித நன்மைகளும் பெருகும். இந்த காலகட்டம் புதிய சொத்து வாங்குவதற்கான சிறந்த காலமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு யோகம் உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது சிறந்த காலமாக இருக்கிறது. ராகுவினால் வருங்காலங்களுக்கு இவை அடித்தளமாக அமையும். திருமணமான பெண்களுக்கு புத்திரபாக்கியம் கிட்டும். நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் காலமாக இருக்கப் போகிறது. தடைப்பட்ட திருமணங்கள் இந்த காலத்தில் நடைபெறும். செய்யும் தொழிலும் பார்க்கும் வேலையிலும் திருப்திகரமான போக்கு உண்டாகும். மேலும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் வேலை முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது. இந்த ராகுகேது பயிற்சியில் ராகுவால் சிம்மராசிக்காரர்களின் மதிப்பும் மரியாதையும் செல்லும் செல்வாக்கும் உயரப்போகிறது. மேலும் கல்வி கற்பவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மிகுந்த சிறப்பான காலமாக உள்ளது. எதிர்காலகட்டத்தில் நீங்கள் இந்த காலத்தில் எடுக்கும் முயற்சி உங்களது கல்வியில் அடிப்படையாக அமையப் போகிறது. 11இல் ராகு வருவதனால் லாபஸ்தானம் அதிகரிப்பதால் பணவரவு அதிகரிக்கும். எனவே உங்களது மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது. இதுநாள் வரை இருந்து வந்த உடல் உபாதைகள் அனைத்தும் தீரப்போகிறது. உங்களது மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. நீங்கள் இருக்குமிடம் அனைத்தும் இனி மகிழ்ச்சியாகவே இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உருவாகும். கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். இனி அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களை பொறுத்தவரை உங்களது காதல் வெற்றி கூடும் ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. ராகுவினால் இனி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தும் தீரப்போகிறது. மேலும் சிறப்பான முன்னேற்றம் அடைய வேண்டி குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நன்மையை கிடைய செய்யும். இந்த ராகுகேது பயிற்சியில் ராகுவினால் சிம்ம ராசி, மகர ராசி, மேஷ ராசி ஆகிய 3 ராசிக்காரர்களும் ராகுவினால் நன்மை அடையப் போகிறார்கள். மேலும் யோகத்தையும் அடையப் போகிறார்கள்.